கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய தலைவரின் பிரதிநிதியால ஒரு சின்ன டீசர் எப்படி இருக்கு, ட்ரெய்லரே அப்படின்னா மெயின் பிக்சர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய கம்யூனிட்டி அப்டேட்ஸ் தருவதற்கு சாகேஷ் தியாகபாலு அவர்கள் வராங்க. கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சதீஷ் தியாகபாலு. நான் 2045 திருப்பூர் தமிழ் சங்க தலைவராக வருவேன். நான் இப்போது தலைவரின் பிரதிநிதியாக பேச போறேன். சேவை செய்வது என்பது சுலபமான விஷயங்கள் அல்ல. அதனால் தான் ஆத்திச்சோடி ஔவையார் இயல்வது கரவையில் சொல்லியிருக்காங்க. அதனால் தான் நம்ம தமிழ் சங்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கிட்டாங்க. நம்ம மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் பசங்க எல்லாரும் வாலண்டியரிங் பண்ணலாம். வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து வாலண்டியரிங் அவார்ட்ஸ் வாங்கலாம். நான் சதீஷ் தியாகபாலு 2045 திருப்பூர் தமிழ் சங்க தலைவராக சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சாகேஷ் தியாகபாலு. வருங்கால தலைவர் இப்போ உள்ள தலைவரின் பிரதிநிதியாக வந்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாரு. எல்லாரும் நோட் டவுன் பண்ணி நம்மளுடைய தமிழ் சங்கத்துல குழந்தைகளையும் பங்கேற்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய தலைவரின் பிரதிநிதி ரியா ஐயர், எல்லாரும் கரங்களை தட்டி வரவேங்க. அன்பிலார் எல்லாம் தமிழ்க்குரிய அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு. வணக்கம், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரியா ஐயர் 2040 ஆண்டு தமிழ் சங்க தலைவர் ஆக போறேன். இன்று உங்கள்
பிரியா ஐயர். கண்டிப்பா நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா. உங்களை மாதிரி வருங்கால தலைவர்கள் தான் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய பிரதிநிதியாக நல்லா பேசின ரியா ஐயருக்கு ஒரு வாட்டி நல்லா கரங்களை தட்டலாம். அதுலயும் நம்மளுடைய கார்த்திகோட செய்யற தமிழ் சேவையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லாருமே நம்மளுடைய தமிழ் சங்கம் செய்யற எல்லா கம்யூனிட்டி அப்டேட்ஸ்லயும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து பேச போறாங்க கீர்த்தனா லக்ஷ்மணன். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறுத்தின் உண்டு ஆக்கம் எவனோ இருக்கு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நான் கீர்த்தனா லக்ஷ்மணன். இன்று உங்கள் முன் தலைவரின் பிரதிநிதியாக பேச உள்ளேன். நம்முடைய கற்றல் பாதையில் வெறும் பள்ளி பாடங்களும் பரீட்சைகள் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான பாடங்களும் அவசியம். இன்று உங்கள் முன் உதாரணத்துக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் பிளானிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்று பல துறை சார்ந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இதையெல்லாம் வெளியில் தேடி போகாம நம் தமிழ் சங்கம் உங்களுக்காக கொண்டு வரோம். இந்த வாய்ப்பை மறக்காம பயன்படுத்தி மென்மேலும் வளருவோம் வாங்க. நன்றி, வணக்கம். வரும் 2035ஆம் ஆண்டு தலைவராக நான் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன். நன்றி நன்றி, அருமையாக பேசுனீங்க கீர்த்தனா. அதுவும் தமிழர்னாவே உண்மை, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கீர்த்தனா தான். மறந்து போச்சுன்றத கூட எவ்வளவு அழகா சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியமும் துணிச்சலும் நம்ம பிள்ளைகள் கிட்ட இருக்கு. அதனால கீர்த்தனாக்கு நல்ல கரங்களை தட்டுங்க. ஏன்னா என்னெல்லாம் பண்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைகளை அது எல்லாத்தையும் பங்கேற்க வைங்க. அடுத்து வந்து பேச போறாங்க யாமிகா ரமேஷ். கீர்த்தனா கீர்த்தனா ஒரு நிமிஷம். சரி, ஸோ நம்ம குழந்தைகள் அடுத்த நம்மளுடைய தலைவரின் பிரதிநிதி அடுத்த தலைவர் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கார் டிலேனால வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வாட்டி கரங்களை தட்டிட்டே இருக்கலாம். ஏன்னா அழகா பேசினாங்க நம்மளுடைய குழந்தைகள். நம்மளுடைய தமிழ் சங்கத்தை பற்றியும் அதில் உள்ள எல்லா விதமான நல்ல காரியங்களையும் இவங்களை விட ஒருத்தர் நமக்கு சொல்லவே முடியாது. நல்லா சொன்னாங்களா இல்லையா? என்னங்க சார், என்ன எப்படி பேசுறேன்னு கேட்ட மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் கரங்களா தரும். ஓ, அடுத்த ஜெனரேஷன் பாருங்க, எனக்கு தம்ஸ் அப் காமிக்கிறா. தேங்க்யூ டார்லிங். ஸோ அடுத்தபடியாக யாமிகா ரமேஷ் அவர்கள் நம்மளுடைய தலைவரின் பிரதிநிதியாக பேசுவார். விண்ணென்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகது உள் நின்று உடற்றும் பசி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் யாமிகா ரமேஷ். வரும் 2030ஆம் ஆண்டு நமது தமிழ் சங்க தலைவராக பதவி ஏற்க உள்ளேன். இன்று உங்கள் முன் தலைவரின் பிரதிநிதியாக பேச உள்ளேன். வணக்கம். அப்பப்பா எவ்வளவு பயன்கள். இது மாதிரி என்னும் பல நிகழ்ச்சி நடத்தி தென்புலகத்தில் பரவி இருக்கும் தமிழ் சமூகத்தை ஒரு குடைக்குள் ஒரு குடும்பமாக கொண்டு வர நம் தமிழ் சங்கம் விழைகிறது. இந்த உன்னதமான முயற்சியில் வெற்றி பெற உங்கள் ஆதரவு தேவை. புரவலர்கள் ஆகிய நீங்கள் தரும் நன்கொடையால் இதுபோல் சமூகத்திற்கு தேவையான பல நிகழ்வுகளை இலவசமாக வழங்க முடியும். ஆதரவு கரம் நீட்டுங்க. நாம் காலம் கோர்த்து நம் சமூகத்தை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். வரும் 2030ஆம் ஆண்டில் நான் உங்கள் அனைவரும் தலைவராக சந்திப்பேன். நன்றி நன்றி. 2030 தமிழ் சங்கத்தின் தலைவர் யாமிகா ரமேஷ். எல்லாரும் இன்னொரு வாட்டி கரங்களை தட்டுங்க. ஏன்னா 2030 இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. வருங்கால தலைவர் வேற. அந்த நிகழ்ச்சிக்கும் நாங்க தான் MC. சரிங்க, ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே கையால் தட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி
மாதிரி நம்மளுடைய தமிழ் சங்கத்துக்கு நம்ம குழந்தைங்க சொன்ன மாதிரி நிறைய நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஏஜுக்குமே ஒரு காரியங்களும் இருக்குது. அதனால நம்மளும் நம்ம குழந்தைகளும் சரி தமிழ் சங்கத்துல ஒரு குடும்பமா ஐக்கியமாகணும்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, தலைவரின் பிரதிநிதிகளே இப்படி, தலைவரின் விருதுகளே எப்படின்னா தலைவர் எப்படி இருப்பாரு? தேங்க்யூ. இதே மாதிரி முழக்கம்னு தினேஷ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. அதனால நம்மளுடைய தலைவரின் நம்ம இப்போ ராஜாண்ணா அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சிரித்த முகம், எப்பவுமே ஒரு அயராத உழைப்பு, எப்பொழுதுமே ஒரு புன்னகை, அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பாங்கு, இது மாதிரி நிறைய இது சொல்லிட்டே போலாம். நம்ம தலைவர் அப்படிதானே? அது மாதிரி எல்லாரையும் எப்பவுமே என்கரேஜ் பண்ற நம்மளுடைய ராஜா அண்ணா. என்ன பிரதீப்? தமிழை தன் மூச்சு காற்றாக சுவாசிக்கும் நமது தங்க தலைவர் திரு ராஜா மணிகண்டன் நாராயணசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பில்டப் எப்பப்பா? சங்கு முழங்கிதான் கேள்விப்பட்டிருக்கேன், பறை முழங்கினது இன்னைக்குதான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன்னு பாரதி சொன்னா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு பார்த்துக்கங்க. 4 வயசு குழந்தைக்கு தலைவர் ஆகணும் அப்படிங்கிறத ஊத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ச்சங்கத்தோட அயராத பணி. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தமிழ்ச்சங்கம் ஒரு படி மேல போய் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி என் முன்னாடி நிக்க வச்சு பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். தன்வி, சகீஷ், ரியா, கீர்த்தனா, யாமிகா, மேல வர்றீங்களா கண்ணுல? தமிழன்னா தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிறதுக்கு இவங்க எடுத்துக்காட்டுங்க. இதுக்கு இந்த குழந்தைக்கு நீங்க எந்த வருஷம் நீ தலைவர் வருவ? 2050ஆம் ஆண்டுக்கு பிளான் பண்ணிட்டோங்க. நன்றிங்க, நன்றி.